நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் சேமிப்பு எதுவும் இல்லை என்பதை பற்றி கேட்போம். அதாவது ஏதாவது ஒன்றை வாங்க வேண்டும் என்றால் அதற்கு சேமிப்பு இருக்க வேண்டும். ஒரு இடத்தை வாங்கணும், இல்லை ஒரு கல்யாணம் பண்ணணும், இல்லை ஒரு ததியாராதனை பண்ணணும், பெருமாளுக்கு ஒரு உற்சவங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவை. அதை சேர்த்து வச்சிருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல சேமித்து வச்சிருந்தால் தான் அந்த காரியங்களை நாம் பண்ண முடியும். இப்போ ஏதாவது வேணும் அப்படின்னாலே அதுக்கான ஒரு விலை உண்டு, அதை கொடுத்து தான் வாங்க முடியும். இப்போ எம்பெருமான் வேண்டும் அப்படின்னா, அதாவது மோட்சம் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன சேமித்து வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால் எதுவும் வேண்டாம். பெருமாள் இடத்துல என்கிட்ட சேமிப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லணும், விண்ணப்பம் செய்யணும். அப்போ தான் மோட்சம் கிடைக்கும். அதுக்கு ஆக்கிஞ்சன்யம், கைமுதல் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதை சொல்லணும். அதாவது மோட்சம் அடைவதற்கான வழி கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம். இதை பண்ணியிருந்தால் மோட்சம் கிடைக்கும். இதை என்னால் பண்ண முடியாது, அதனால் நான் பண்ணலை, இந்த சேமிப்பு என்னிடத்தில் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். அது ஆழ்வார் அழகாக சொல்கிறார். இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னார் தான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வரையறை உண்டு. அதனால் இந்த குலத்தில் பிறந்திருந்தால் மட்டுமே இந்த பக்தி யோகத்தை பண்ண முடியும், கர்மயோகம் பண்ண முடியும், ஞான யோகம் பண்ண முடியும், மற்றவர்கள் பண்ண முடியாது. அதனால் ஆழ்வார் என்ன சொல்கிறார், நான் நீ சொன்னதான சாதுர்வன்யம் மயா சிருஷ்டம், நீ சொன்னதான அந்த 4 குலத்திலையுமே நான் பிறக்கவில்லை. பிறக்காதனால அதில் செய்ய வேண்டியதான இந்த யோகங்கள்லாம் நான் பண்ணலை. அதனால் என்னிடத்தில் கைமுதல் இல்லை, சேமிப்பு இல்லை அப்படிங்கிறான். குலங்களாய ஈரரெண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவின்றிலேன், புலன்களைந்தும் வென்றிலேன் பொறியிலேன் புனிதா, நின் இலங்கு பாதமின்றி மற்றோர் பற்றிலேன் எம் ஈசனே அப்படிங்கிறார். அதாவது நல்ல குலங்கள் எதிலும் பிறக்கவில்லை, இந்திரியங்களை அடக்கக்கூடியதான சக்தியும் இல்லை, அதனால் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் பண்ணவில்லை. இந்த யோகங்கள் பண்ணணும்னா புலனடக்கம் வேணும், இல்லைன்னா இது பண்ண முடியாது, இது சித்திக்காது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், உன்னுடைய திருவடி, அதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது, அதை நான் பிடிச்சின்னு இருக்கேங்கிறார். இதை நம்மாழ்வார் இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்கிறார். இதே விஷயத்தை அவரும் சொல்கிறார், இவர் சொன்ன விஷயத்தை அவரும் சொல்கிறார். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆய்களும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்ற கேட்கின்றேன் அரவினனை அம்மானே, சேற்றுத்தாமரை சென்னூலுடு மலர் சிறீவரமங்கல நகர் வீட்டிருந்த எந்தாய் உனக்கும் மிகையல்லேன் அங்கே அப்படி, உனக்கு மிகையல்லேன் அங்கே அப்படிங்கிறார். வானமாமலை என்கிற கஷேத்திரத்திலே வீற்றிருந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கக்கூடியதான எம்பெருமானிடத்தில் நான் இந்த யோகங்கள்லாம் எதுவுமே பண்ணலை, அதனால் நீ எனக்கு அனுக்கிரகம் பண்ணணும், உன்னுடைய திருவடி, அதை நான் சரணடைகிறேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி திருமங்கையாழ்வார் கலியன், குலந்தான் எத்தனையும் பிறந்தே இறந்தே தொழிந்தேன், நலந்தான் ஒன்றுமிலேன் நல்லதோர் அறம் செய்துமிலேன், நிலம் தோய் நீள்முகில் சேர் நெறியார் திருவேங்கடவா, அளந்தேன் வந்தடைந்தேன் அடியேனே ஆட்கொண்டருளே அப்படிங்கிறார். பகூனி ஜென்மானி விதீதானி அப்படின்னா பல பிறவைகள் எடுத்தாச்சு, பல குலங்களில் பிறந்து நிறைய பிறவைகளை எடுத்தாச்சு, அதில் எந்த அறமும் செய்யலை அப்படின்னா கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகங்கிறதான எந்த உபாயத்தையும் செய்யவில்லை, அதனால் நான் உன்னுடைய திருவடியை அடைகிறேன் அப்படிங்கிற இப்படி ஆழ்வார்கள்லாம் சொல்லக்கூடியது. ஆச்சாரியரில் ஆளவந்தார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் त्वच्चरणारविन्दे
அகிஞ்சனः அனன்யகதி சரண்ய தத் பாதமூலம் சரணம் பிரபத்தியே. நான் இதே மாதிரி கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் எதுவுமே இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய எந்த புகழும் இல்லாத அடியும் உன்னுடைய பாதமூலத்தை திருவடி தாமர்களை சரணமாக பற்றுகிறேன், சரணடைகிறேன் அப்படிங்கிறார். இதுக்கு மேலே இந்த யோகங்கள் பண்ணக்கூடியதுக்கு எந்த விதமான சக்தி இல்லை. சக்தி இல்லாமல் இருந்தாலும் சரணாகதி அப்படிங்கிறதான தெளிவான ஒரு ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. பாவங்களை பிராயச்சித்தத்தினால அதை போக்கடிக்கலான்னா அதுவும் பண்ணலை. க்ஷமா, பொறுமை, தயை இதெல்லாம் உன்கிட்டே இருக்கக்கூடியதான ஒரு குணங்கள். அதனால் பொறுமை உள்ளதானே பகவானே நீ இதெல்லாம் பொறுத்துண்டு போய் என்கிட்ட எதுவும் இல்லைங்கிறது தெரிஞ்சும் தயங்கிறதான உன்னுடைய திருக்கல்யாண குணத்தினால எனக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு வரதராஜஸ்தவத்தில் கூரத்தாழ்வான் அருளி செய்துள்ளார். எதி தது அபக்தோபி உன்னுடைய பக்தானா இல்லை, அகுணோபி நிஷ்கிரியா நிருத்யமோ நிஷ்கிருத துஷ்கிருதோ நச்ச லபேய பாதௌ வரதா ஸ்புடாஸ்ததः க்ஷமா தயாத்யாக தவ மங்கள குணாக. உங்ககிட்ட இருக்கக்கூடியதான அந்த நல்ல குணங்கள்னால, மங்களமான நன்மையை தரக்கூடிய குணங்கள்னால நீ என்னை கரை சேர்க்க வேண்டும், சேர்த்து கொள்ள வேண்டும், மோட்சத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்படி ஆளவந்தார் கூரத்தாழ்வான். அடுத்து சுவாமி தேசிகன், இவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டால், பிராமணர் முதல் கடைசி வரை எந்தெந்த குலங்களில் எத்தனை பேர் பிறந்திருக்காலோ அத்தனை பேருக்கு நீ அனுக்கிரகம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது யாருமே இந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் பண்ண முடியாது. ஆனால் எல்லாரும் இந்த சம்சாரம் அப்படிங்கிறதான துக்கத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. அதில் உண்டு உடை உடுத்தி உறக்கம் தூங்கி இந்த 3 காரியங்களை பண்ணிட்டு இருக்கா பிரதானமாக. நல்ல விதமான கர்மான்னு சொல்லக்கூடியதான இந்த யோகங்கள்லாம் பண்ணலை. பக்தியாதோ சக்தி அபாவா அப்படிங்கிறார். பக்தி முதலானவைகள் பண்ணுவதற்கு சக்தியற்றவர்களாக, அகிஞ்சனர்களாக, கைமுதல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஆழ்வார்கள் ஆச்சாரிகள் காட்டியதான வழியான இந்த சரணாகதி அது ஒன்று தான் உபாயம். அதை வைத்து கொண்டு நீ எல்லோருக்கும், எல்லோரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இங்கே சுவாமி தேசிகன் அருளை செய்துள்ளார். அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக நுடங்கி அனன்யராய் வந்தடையும் வகை வந்தகவேந்தி வருந்திய நம் அந்தமிலாதியை அன்பர் அறிந்து அறிவித்தனரே அப்படின்னு. சம்சாரங்கிறதான இந்த பூமியில் பிறந்து இந்த தர்மமான இதெல்லாம் அனுஷ்டிக்க முடியாமல், செய்ய முடியாமல் சக்தியற்றவர்களாக இருக்கக்கூடிய, வேறு தெய்வத்தை நாடாமல் உன்னையே நாடக்கூடியதான இவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்தமில்லாத முடிவில்லாததான ஒரு பெரிய நிரதிசயமான பேரானந்தமான அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான சர்வேஸ்வரனை சரணமாக பற்றினால் அவர்களுக்கு அந்த மோட்சமானது கிடைக்கும். அப்போ எல்லாரும் சரணடைய வேண்டியதான இடம் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி. அவனிடத்திலே அந்த மோட்சம் செல்வதற்கான உபாயம் என்பது சரணாகதி. அவன் திருவடியை பிரார்த்திப்பது, அடைவது. அதற்கு முன்பாக என்னிடத்தில் உன் திருவடியில் சரணாகதி பண்ணக்கூடியதான அதற்கான சேமிப்பு எதுவுமே இல்லை. கை முதல் இல்லாதவன், ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இங்கே வர முடியும் அப்படின்னா என்கிட்ட எதுவுமே கிடையாது. அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு சக்தியும் இல்லை. நான் சக்தி இல்லாத நீ என்னை, நீ உன்னுடைய அனுக்கிரகத்தினால், நல்ல குணத்தினால்,
அனுக்கிரகம் பண்ணி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் என்கிறார். மற்றவை நாளை கேட்போம்.